நான் கொஞ்சம் கோவமா பேசிட்டேன். ஏற்கனவே அக்காவுக்கு உங்களுக்கு பிடிக்காது. நீங்க என்ன சொன்னாலும் அதை அவங்க தப்பா தான் எடுத்துப்பாங்க. அதான் அப்படி பேச வேண்டியதா போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் பிசினஸ் பண்ண போற நல்ல விஷயத்தை பத்தி பேசுறாங்க. அவங்க என்னதான் சொல்ல வராங்கன்னு கேட்போம். அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் பாத்துக்கலாம். அமில் பேபி, நீ பேசினதெல்லாம் நான் ஒன்னும் பெருசா தெரியல. ஆனா அவங்களுக்கு இந்த பிசினஸ்னால என்னன்னு தெரியாது. அது உன்னையே தெரியும்ல. எனக்கு தெரிஞ்சு பிசினஸ் பண்ண போறேன்னு சொல்லி அவங்க வேற ஐடியால தான் உன்னாண்ட பணம் கேக்குறாங்க. தெரியுங்க. ஆனா எடுத்தது நெகட்டிவா பேசினா அவங்க தப்பா தானே எடுத்துப்பாங்க. அதான் என்ன பிசினஸ் பண்ண போறீங்கன்னு டீட்டெயிலா கேட்டிருக்கேன். முதல்ல அவங்க சொல்லட்டும், அதுக்கப்புறம் பார்த்துப்போம். நீங்க இந்த மேட்டர் ஃப்ரீயா விடுங்க. அமில் பேபி, உங்க அக்காவை பத்தி உன்னை விட எனக்கு தான் நல்லா தெரியும். அவங்க பிசினஸுக்குன்னே காசு வாங்கினா கூட அந்த காசு அவங்க பேராசையால வீணாதான் போகும். நான் அது விடவே மாட்டேன். Excuse me. சொல்லுங்க சார். My name is Guts Line. என்னையா உளறிட்டு இருக்க? உளரலமா? கட்ஸ்னா வீரம், லைன்னா சிங்கம். அதத்தான் கட்ஸ் லைன் இங்கிலீஷ்ல சொன்னேன். எப்படி சொன்னாலும் உனக்கும் உன் பேருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஒழுங்கா வந்த விஷயத்த சொல்லு. ஐயோ சரிமா டென்ஷன் ஆகாத. என் பேரு வீரசிங்கம். நான் குபேர மாமாவோட ஒண்ணு விட்டு அக்கா பையன். அவரை பார்க்கணும். நீ கூட வாங்க. வாமா. நீங்க வெயிட் பண்ணுங்க, 1 மினிட்ல வந்துடுறேன். சரிம்மா, உட்காரலாமா? மேகி, இந்த காரோட ரிவ்யூலாம் நல்லா இருக்குல்ல? பேசாம வாங்கிடுவோமா? முதல்ல டெஸ்ட் டிரைவ் வர சொல்லுங்க, அப்புறம் பாப்போம். சார். சொல்லுமா. சார், வீரசிங்கம்னு ஒருத்தர் உங்களை பார்க்க அவர் வைஃபோட வந்திருக்காரு. நான் சொல்லல, இந்த மீன் கண்டிப்பா நம்ம தூண்டில சிக்கும்னு. கரெக்டா வந்துட்டான் பாரு. நம்ம டிராமாவை போய் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே சார். இப்ப கூப்பிடுவாருமா மாமா. இங்க முதலீடு பண்ணா இவ்வளவு பணம் வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன பணத்தை கீழே போட்ட? இல்ல, குபேரன் சார் சொன்னாருன்னு அவர் கம்பெனில 1 லட்சம் ரூபாய் முதலீடு போட்டேன். சரி, 2 மாசம் கூட ஆகல. திடீர்னு போன் பண்ணி 5 லட்சம் ரூபாய் பணம் வந்திருக்கு, வந்து வாங்கிக்கங்கன்னு சொன்னாங்க. வந்து பார்த்தா கேஷா 5 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டாரு. நம்பிக்கை இல்லாம பேக் கூட எடுத்துட்டு வரல. மனுஷன்னா குபேரன் சார் தான் மனுஷன். என்ன நேர்மை. எனக்கு 5 லட்சம் ரூபாய் பார்த்ததும் கையும் இல்ல காலும் இல்ல. அதான் பதட்டத்துல கீழே போட்டேன். சரி வா. 1 லட்சம் போட்டா 5 லட்சம் மாமா. அப்போ 50 லட்சம் போட்டா 1 வருஷத்துல கோடி கோடி கோடீஸ்வரன் ஆயிரம் போல இருக்கே. ரெட்டிப்பு லாபம்னு. Download Moj.